ஒரு ஆணும் பெண்ணும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம்? ஏன் கல்யாணம் பண்ணாமலே இருந்துடலாமே அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஃப்ரெண்டாகவே இருக்கலாமே. இல்லை கல்யாணம் பண்ணால் எனக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும், என் வாழ்க்கையை நான் பகிர்ந்துக்கணும், எனக்குன்னு ஒரு துணை வேணும், பிற்காலத்தில் வந்து என் கூட இருக்கணும், நான் தனியாக எப்படி வாழ முடியும், எங்கள் அம்மா அப்பா ஒரு காலகட்டம் வரைக்கும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் யார் எனக்கு இருப்பா, இந்த மாதிரி பலவிதமான பதில்கள் இருக்குது. நான் கேட்குறேன், இது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டு செய்யலாம் இல்லையா? ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்? ஒரு ஃப்ரெண்டை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவார். டெய்லி ஆஃபீஸ்க்கு உங்களை ட்ராப் பண்ணட்டும், பிக்கப் பண்ணட்டும், சமைச்சு போடட்டும், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சமைச்சு கொடுங்க, எல்லாம் பண்ணுங்கள். கடைசி காலத்தில் நீங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு 4 பேர் சேர்ந்து கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழலாம் இல்லையா? அப்போது நீங்கள் சொல்கிற அத்தனை ஆன்சரெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று இருக்குது. அதுதான் ஃப்ரெண்டுக்கும் திருமணத்துக்கும் உண்டான விஷயம். அதாவது ஒரு ஃப்ரெண்டுன்னா தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு ஃப்ரெண்டு அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தவிர பாக்கி எல்லாமே உங்களுக்கு உதவி பண்ணலாம். ஆனால் ஃபிசிக்கலாக இருக்க முடியாது. அப்படின்னா அது ஃப்ரெண்டு கிடையாது. அப்போ அதுக்கு மேலே ஏதோ ஒன்று ஒரு உறவு முறையை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த தாம்பத்திய வாழ்க்கைன்னு நான் வச்சுக்கணும். திருமணம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி, அப்பா நீ தாலி கட்டிட்ட, அதுக்கப்புறம் நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடலாம். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தாம்பத்திய வாழ்க்கைக்குள்ளே போனால் அது தவறு.